கடைசி எக்காலம் துணிக்கும் போது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருக்கிற பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பைபிள்ல 2 சப்ஜெக்ட பிசாசு ரொம்ப வெறுக்கிறான். ஒன்று, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கைதட்டு. The crucifixion of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னொன்று, the resurrection of Jesus. கைதட்டு. சீசர்கள் இயேசு உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததனால் கோபப்படவில்லை. இயேசுவை முன்னிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததினாலே. கையை தட்டு. ஆமென். நல்லா தட்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த புதன்கிழமை மாலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்தில் உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ தேவன் கொடுத்திருக்கிற இந்த சபையை ஒரு இன்டர்நேஷ்னல் புல்பிட்டாக இத்தனை வருட காலமாக நாம் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்கான வார்த்தையை பிரசங்கிக்கிற இடம் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு தொடர்ந்து ஃபார்வேர்டு பண்ணப்படுகிற கேட்கிற எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ உலகமெங்கிலும் இருக்கிற அநேகருக்கு இந்த வார்த்தையை கடந்து செல்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக வெளிப்படும் பொருட்டு. தேவனுடைய ஞானம் சபையிலே வெளிப்படலையாம், சபை மூலமாக வெளிப்படுதான். கைத்தறிங்க ஒருத்தர். ஆமென். அப்போ இந்த ஞானம் சபைக்கு மட்டும் சொல்லப்படுகிற ஞானம் அல்ல, சபையின் மூலமாய் வேற எங்கேயோ அது டிராவல் பண்ணுது. ஒட்டுமொத்த உலகத்தையும் மறுரூபமாக்கக்கூடிய ஒரு வேலையை தேவன் சபையிலிருந்து செய்கிறார். என்னுடைய கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் பண்ண பிரசங்கங்கள் எந்த அளவிற்கு என்னை மாற்றியிருக்கிறது, எந்த அளவு என் செய்தியை கேட்கிறவர்களை மாற்றியிருக்கிறது என்பதை கண்கூடாக அனுபவத்தில் பார்க்கும்போது நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல வேளை ஒரு புதன்கிழமையும் நான் மிஸ் பண்ணலை, ஒரு சண்டையும் நான் மிஸ் பண்ணலை. ஸோ நாகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு முன்பாக இதன் பலனை காண்பாய் என்கிற வார்த்தையின்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பார்க்கும்போது நம்ம 10 கிரிட்டிக்ஸ் இல்லை, கிரிட்டிசிசம் இல்லை, 1000 கிரிட்டிசிசத்தை வாங்கலாம். அது ஒர்த்துன்றேன். ஏனென்றால் டிஎல் ஆஸ்பான் இந்தியாவுக்கு வந்தப்போ சொன்னார், ஒரு தாயோடைய பிள்ளை மரணப்படுக்கையில் இருந்த ஒரு பிள்ளைய அவர் சுகப்படுத்திட்டார். சுகமான உடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணீர் கண்ணிலிருந்து வருது. அதை பார்த்தோன்னே ஆஸ்பான் சொன்னார், எத்தனையோ 1000 மைல்களை தாண்டி எத்தனையோ லட்சம் செலவழித்து வந்திருக்கிறேன், எவ்வளவோ கோடி இந்த மீட்டிங் செலவழிச்சிருக்கிறீங்க, அது எல்லாம் அந்த ஒரு சொட்டு கண்ணீரில் டேலி ஆயிடுச்சுனாரு. அதுதான் ரிசல்ட், அதுதான் மேன் ஆஃப் காடோட பேஷன். ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரியலி ஐ தேங்க் காட், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை பீப்புள், ஹவு தே ஆர் ஸ்ட்ராங் இன் காட்ஸ் வேர்ட். தே ஆர் நாட் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் த எமோஷன்ஸ், தே ஆர் டிபெண்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். எந்த ஒரு சபையிலையும் சார் இருக்கும்போது நல்லா இருக்குது சார், அவர் பாட்டு பாடும் அந்த பாடல்கள் பாடி அந்த ஆராதனைலாம் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குது சார், ஒர்ஷிப் நல்லா இருக்குது சார், சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது நல்லா இருக்குது சார், வார்த்தை நல்லா இருக்குது சார், உள்ளே இருக்கும்போது நல்லா இருக்குது சார், ஆனால் வெளியே போனோடனே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் அந்த சர்ச்சை ஒரு தடவை ரீசெக் பண்ணணும். சார் நாங்கள் உள்ளே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு சார், ஆனால் வெளியே வந்த பிறகு தலையை சுற்றி ஏதோ ஒரு லைட்டு, ஒரு பிரைட்னஸ்ஸு, ஒரு என்லைட்மெண்ட்டு
என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் சரியான இடத்திலே வந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே that enlightenment means light means boldness. இங்கேருந்து நான் அவ்வளோ தூரம் தைரியமாக நடந்து வர முடியும், உங்களாலையும் தைரியமாக இங்கே நடந்து வர முடியும். காரணம் என்ன சொல்லுங்கள்? வெளிச்சம். என்ன சொல்லுங்கள்? வாழ்க்கை பாதையை நீங்கள் தைரியமாய் கடக்க முடியும், வெளிச்சம் மட்டும் உங்களுக்கு இருக்கும் என்றால். இருளிலே இருக்கிறவர்கள் தாங்கள் இடறுகிறதிலே இன்னதென்று அறியார்கள். கன்ஃபியூஷன், டார்க்னஸ். அப்போ வெளிப்பாடு இல்லாத போது மனிதன் லைட் இல்லாமல் இருக்கிறான். அப்போ ஒரு வெளிப்பாடு எவ்வளோ வேல்யூ பாருங்கள். பாவத்தை பற்றி வெளிப்பாடு, மதத்தை பற்றி வெளிப்பாடு, வியாதியை பற்றி வெளிப்பாடு, பரிசுத்தத்தை பற்றி வெளிப்பாடு, நீதியை பற்றி வெளிப்பாடு, சுகத்தை பற்றிய வெளிப்பாடு, ஆரோக்கியத்தை பற்றி வெளிப்பாடு, முதுமையை பற்றிய வெளிப்பாடு, ஐஸ்வர்யத்தை பற்றிய வெளிப்பாடு, நீடிய ஆயுளை பற்றிய வெளிப்பாடு, நரகத்தை பற்றிய வெளிப்பாடு, பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு, பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு, நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடு, உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாடு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வெளிப்பாடுகள் இந்த சப்ஜெக்டில் நம்மளை கிளியர் ஆக்குது. அதனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஞானமும் அன்பும் தெளிந்த புத்தியும், குழப்பி விட்டுறாங்க, ஞானமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஸோ வேர் தேர் இஸ் கிளியரன்ஸ் அண்ட் கிளாரிட்டி இன் மைண்ட், தேர் இஸ் போல்ட்னஸ். சபை எப்போ தைரியமாக முடிவு எடுக்கும்னா கிளாரிட்டி இருக்கும்போது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகிறதும் நினைக்கிற போது, உண்மைக்கு இந்த மாதம் தேவன் சொன்னார், இது இன்னொரு மாதம் அல்ல, இது இன்னொரு மண்டலம். சரியான ஒரு விஷயம். ஏனென்றால் நான் அதை உணர்கிறேன், நான் இன்னொரு மண்டலத்தில் நுழைந்திருக்கிறேன். ஆகவே உலகம் முழுவதும் இந்த வார்த்தையை கடந்து செல்வது பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம். 5000 பேருக்கு பேசும்போது ஒரு சாமியார் கேட்டாங்களாம், எத்தனை பேருக்கு பேசுகிறேன்? 5000 பேருக்கு பேசுகிறேன். 5000 பேர் கவனிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏதோ ஒரு 50 பேர் கவனிப்பாங்கல்ல அப்படின்னா. நீங்கள் 5000 பேருக்கு பேசும்போது 50 பேருக்கு கவனிக்கக்கூடாது, நீங்கள் 50 பேருக்கு பேசும்போது 5000 பேர் கவனிக்கணும். தட் இஸ் வாட் ரியல் growth. இயேசு 5000 பேருக்கு பேசினார், ஆனால் 500 கோடிக்கு மேலே இந்த செய்தி போச்சு. அடுத்தடுத்த ஜெனரேஷனை கணக்கு பண்ணும்போது தட் இஸ் வாட் காட்ஸ் வேர்ட். ஸோ கர்த்தருக்கு மிகுந்த மகிமை உண்டாகட்டும். ஐ எம் ஸோ ஹாப்பி இன் மை ப்ரொஃபஷன். ஐ லவ் வாட் ஐ டூ வாட் ஐ லவ். ஸோ இந்த ப்ரொஃபஷன் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு த மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு ஒர்க் இன் திஸ் ஆன் திஸ் எர்த் இஸ் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை கொடுப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த வார்த்தை கிடைத்த போது நாம் அதை உட்கொள்ளுகிறோம். நம்மை அதை என்ன செய்கிறது? மறுரூபமாக்குகிறது. நம்முடைய சிந்தனைகளை எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதாவது தேவன் வாங்கி கொடுத்த ரட்சிப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு எவ்வளோ பெரியது என்பது தெரிகிறது. அந்த ரட்சிப்பை குறித்தவர்கள் கருத்தாய் ஆராய்ச்சி செய்தார்கள், பரிசோதனை பண்ணினார்கள். ஸோ அப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸோ நேற்று பேசிக்கிட்டோம், போஸ்ட்போனிங் டெத்து வேறு, டெலிட்டிங் டெத்து வேறு. பிஃபோர் க்ரூசிஃபிக்ஷன் இயேசு உயிர்த்தெழ வச்சது எல்லாம் போஸ்ட்போனிங் த டெத்து. அண்ட் ஆஃப்டர் க்ரூசிஃபிக்ஷன் அவர் செஞ்சது எல்லாம் டெலிட்டிங் த டெத். டெத்துன்னு ஒன்று, அதுக்கப்புறம் இல்லைன்ற இடம். இப்படி தான் சபையில் டெத்தோட ரேஷியோ குறைய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் டெத் இல்லாமல் ஆகுது. ஸோ இது எல்லாம் ஜீவன் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அர்த்தம். ஸோ ஹாவ் யூ அக்செப்டட் யுவர் ஃபாதர்ஸ் டெத் அப்படின்னா என்ற ஒருத்தர் சொன்னாங்க, ரைட், ஓகே, இது நடந்துருச்சு, பட் நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தோற்றுறக்கூடாது அப்படின்னப்ப நான் சொன்னேன், இன்னும் இந்த மேட்சே முடியலையே. Who said that this match is finished? இது முடிஞ்சிருச்சு, அடுத்த வாட்ஸ் தட், அடுத்த பாலை கரெக்டாக அடிப்போம்ல, இந்த பாலுக்கே நான் இன்னும் அடிக்கலைன்றேன். நான் கையை தட்டுங்க, புரிஞ்சவங்க மட்டும்.
இந்த மேட்ரே நான் இன்னும் முடிக்கலை. இயேசு வியாதியை ஜெயித்தார். வியாதியை சுகமாக்கும் போதே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு நினைக்காதீங்க, அதுவே செகண்ட் ப்ரைஸ். ஏன்னா வியாதி வராமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வந்துருச்சு, அதையும் சுகமாக்குறீங்களே. இல்லை வாதை வந்துருச்சு, அதனால் இனிமேல் ஒன்றும் நடக்கான்னு விடுறீங்களா? விடலை. அவர் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற தேவன். தேவனுக்கு எப்போவுமே எண்டே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள். தேவனுக்கு எண்டு கிடையாதுன்னா அவர் கிரியைக்கும் அதனால் நான் ரொம்ப கூலாக இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறேன், ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நான் வியாதி வந்துருச்சுன்னு ஒன்று என் ஃபெய்த்தெலாம் போயிடாது. ஏன்னா வியாதி வராதுன்றதே என் ஃபெய்த்து. வந்துருச்சுன்னா வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். ஓகே, ஏன்னா தேவன் அடுத்த லெவலில் வேலை பார்க்குறவர், தெரிஞ்சுக்காங்க. அதுக்கு பிறகு என்ன இருக்குது? பலவீனம், மரணப்படுக்கை மாற்றி போடுவார், மரணம் மாற்றி போடுவார், கல்லறை மாற்றி போடுவார், பாதாளத்தில் படுக்கை அதையும் மாற்றி போடுவார். God has no end. Your faith also has no end. லியோனார்ட் ரெவனில் சொல்லுவார், விசுவாசம் தேவனை போன்றே, ஏனென்றால் இரண்டிற்கும் இல்லையே இல்லை. இருக்கீங்களா? ஆமேன். வசனத்தை பிழைப்பிற்காய் பேசுகிறவர்கள் அல்ல, நாம் அழைப்பிற்காய் பேசுகிறவர்கள். ஆகையால் நமக்கு களைப்பு ஏற்படுவது இல்லை. ஒருத்தர் சொன்னார், என்னங்க நான் வந்தோன்னு உங்களை கன்சோல் பண்ணலான்னு வந்தேன், நீங்கள் என்னடான்னா உட்காந்து திருநெல்வேலி லாலாமிட்டே கடையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட் yet. இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட். ஏன்னா இது நானே கிடையாது. அப்போத்தான் நம்ம என்ன பேசணுன்ற நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் எதை பேசினேனோ அதுவாகவே நான் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஸோ சில விஷயங்களை உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும், வெளியே நின்னா அது புரியவே புரியாது. ஸோ we have seen the glorious move and everything. No more புலம்பல், lamentation. அது அந்த pathos song, nothing was there. But one thing, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் என்பது சொல்லுங்க, சத்ரு. எல்லாம் சொல்லுங்க. மரணம் என்பது சத்ரு. இவர் நல்ல சத்ரு, நல்ல மரணம் சார் அப்படின்னா நல்ல சத்ரு அப்படின்றீங்க. கெட்ட சத்ரு. வயசானவர் தானே செத்தாரு, வயசானவர் தான் செத்தாரு. ஒரு பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்து வயசானவர் கொத்திருச்சு, பரவாயில்ல, பாம்பு நல்ல பாம்பு. அது பாம்புனா அது வயசானவரை மட்டும் கொத்தாது, எதிரில் சிக்கிற எவனையும் கொத்தும். இன்றைக்கி வயசானவனை நீ அமைதியாக இருந்தினா நாளைக்கு எவனையும் கொத்தக்கூடியது. அதனால் பாம்பு தான். வயசானவரை குத்துச்சு, நல்ல பாம்புடா. நல்ல பாம்புனா படம் எடுக்கும், படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி என்ன புரியல. ஸ்னேக் இஸ் ஸ்னேக். நீங்கள் லாஸை வச்செல்லாம் எதிரியை யோசிக்கக்கூடாது. சத்ருனா சத்ரு தான். கடைசி எக்காலம் துணிக்கும் போது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருக்கிற பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இது எல்லாம் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். கடைசி எக்காலம் என்பது the last revelation that is against death. அது பேசும்போது என்ன நடக்கும்னா மரித்தோர் எழுந்திருப்பார்கள். பேசுகிறப்ப தான் நடக்கும். அப்படி எழுந்திருக்கிறத ஜனங்கள் பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ உயிர் தெழுந்தா மறுரூபமாயிருவ. அப்போ மறுரூபம் உயிர்த்தெழுதல் இருக்கு. உயிர்த்தெழுதல் எக்காலம் ஊதுறதுல இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நிப்பாட்டணும்னா ஒன்றை நிப்பாட்டணும். எதை நிப்பாட்டணும்? எக்காலம் ஊதுறதை நிப்பாட்டணும். அப்போ நம்ம பயிலுக பாபு, ராமு, கோபு, பாப்பா அந்த பயிலுவை கூப்பிட்டு உங்களுடைய ஒரே வேலை எக்காலம் ஊதுறத நிப்பாட்டணும்.
இவங்களாம் யாரு அப்படின்னா, எக்காலம் ஊதுறது நிப்பாட்டு. ஏன்? எக்காலம் ஊத விட்டா மரித்தோர் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருக்கும் போது மறுரூபமாக்கப்படுவார்கள். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எக்காலம் ஊதுறதை ஸ்டாப் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும். இது நடக்கிறதெல்லாம் நிப்பாட்டணும்னா எக்காலத்தை ஸ்டாப் பண்ணணும். அப்போ பிரசங்கம் பண்ணுறவனா ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யறது? கிரிட்டிசைஸ் பண்ணணும். எனக்கு இன்னொரு கொஸ்டின்னா, ஹவு டெவில் இஸ் ஆங்க்ரி அகைன்ஸ்ட் திஸ் ரிசரக்ஷன் மெசேஜ்? அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்காங்க, எங்கே வெறி வருதோ அங்கே தான் சரியான சத்தியத்தை நீங்கள் பிரசங்கிக்கிறன்ற கண்டுபிடிக்கணும். இந்த கரண்ட்டை ஷாக் கொடுத்தா அந்த அந்த மிருகம் துள்ளுதுன்னா அப்போ அதைத்தான் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், 2 மேட்டரை பேசினா, எந்த மேட்டரை பேசினாலுமே ஒரு புது சத்தியம் தெரியும் போது அந்த வாசல் படியிலிருந்து அது எதிர்ப்பாங்க. அந்த எதிரிகளை அழிச்சிட்டு தான் நீங்கள் காணானுக்குள்ளே போகணும். நீங்கள் நீதிமான் சொல்லும்போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது, எத்தனையோ முறை வியாதிக்கு நீ ஜெபம் பண்ணியிருக்கிற, அந்த வியாதி சுகமாகாமல் போயிருக்கு. அதுக்காக வியாதியை சுகமாக்கிறதுக்கு நான் ஜெபத்தை நீ நிப்பாட்டிட்டியா? எத்தனையோ முறை பரிசுத்தத்துக்கு ஜெபம் பண்ண, பரிசுத்தத்தில் விழுந்துட்டு போய் தனியாக போட்ட தம்மை போட்டிருக்க, அதுக்காக பரிசுத்தத்துக்கு ஜெபம் பண்ணாமல் போனியா நீ? இதெல்லாம் நடக்கலான்னு நீ ஜெபத்தை நிப்பாட்டலை. ஏன்னா நடக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும் முடிவெடுத்த. அப்படித்தான் நான் சொல்கிறேன், நடக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். இது என்ன ஒரு விஷயம்னா, இதில் மூவ் ஆகிறான் பாருங்க ஒரு குரூப்பு, இயேசுவின் நாமத்திலே அப்படின்னு ரிசரக்ஷனுக்குள்ள. அவன் போ ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான். இல்லை அது ஏன்னே தெரில சார். தட் இஸ் வாட் காட்ஸ் மூவ். கமாலியல் சொல்கிறதை நான் சொல்லுகிறேன். இந்த செய்கையும் இந்த ஞானமும் மனுஷனால் உண்டாயிருந்ததானால் அது ஒளிந்து போகும். நீ ரிஸ்கே எடுக்க வேணாம், தானாக போயிடும். ஆனால் தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால், இந்த பயலுவலால் அப்படின்னு கூடாது. அப்போ ஒரு விஷயத்தை தேவன் பேசும்போது அது என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, சார் நாங்கள் வியாதிக்கு ஜெபிச்சோம் நடக்கலை, அப்போ மட்டும் விடாமல் நீ ஜெபம் பண்ணுற. சார் எங்களுக்கு நடக்கலனாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நடந்திருக்கல சார், நீங்கள் பண்ணது எங்கேயுமே நடக்கலை சார். என்ன சொல்கிறேன், அப்போ எல்லாரும் ஜெயிச்ச ஒரு கேஸில் நீ ஃபெயில் ஆகிருக்க, நாங்கள் எவனுமே ஜெயிக்காத கேஸில் ஃபெயில் ஆகிருக்கிறோம். நாங்கள் எடுத்த அட்டம்ப்டில் எவனும் ஃபெயில் ஆனேன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபெயில் ஆனேன்னு சொல்கிறதுக்கு நீ எங்கேயுமே பாஸ் ஆகலை. கர்த்தர் என்று சொன்னார், மரித்தோரை எழுப்புவதற்காக மட்டும் தைரியம் தேவை என்று நினைக்காதே, அவர்களுக்காய் எழும்ப வேண்டும் என்று ஜெபிப்பதற்கும் தைரியம் தேவை. கோலியாத்தை கொல்றதுக்கு தைரியம் தேவையில்ல. கோலியாத்து முன்னாடி இப்போ நின்னாம்பாரு தாவீது, அதுக்கே தைரியம் வேணும். ஏன்னா பனைமரத்தில் பாதி இருந்த சவுல் முன்னாடி போகிறதுக்கு பயந்தான், ஒதுங்கினான், கூட்டத்துக்குள்ள ஒதுங்கி நிற்கிறான். இந்த லாஸ்ட் ரோல நின்று டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கூரை செட்டு பக்கத்தில் இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களா, என் கண்ணில் அப்படி தெரியுது, ஒதுங்கி நிற்கிறான் பனைமரத்துக்கு இல்லை. ஆனால் ஒரு இளைஞன் வந்து நிற்கிறான். அவன் வந்து நின்னான்ல, அப்பவே கோலியாத் செத்துட்டான்றேன் நான். நீதிமான்கள் சிங்கத்தை போல. அச்சா, இந்த இடத்துல நான் நான் நிறைய பேரை பார்க்குறேன். அதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக என்ன பார்க்குறேன், நான் சிங்கத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் என்னமோ நினச்சிருக்கேன் சார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யானை மேலே நின்று ஒருத்தர் சிங்கத்தை டார்கெட் பண்ணுறான். நம்ம யானை மேலே தானே இருக்கிறோம் அப்படின்னு. சிங்கம் கீழே நிற்கிது. யூடியூப்பில் அதை பார்த்து மிரண்டுட்டேன். சிங்கம் அவனை பார்த்து உருமுன உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. யானை ஒரு வேளை என்ன செஞ்சிடும், எதுவும் பண்ணிடுமோன்ட்டு டம்முன்னு 2 தடவை சுடுறான். அது கண்டுக்கவே மாட்டேன்து. திரும்ப ஒரு சுடுறான் சார். அந்த சுடு உடம்புல படுது. அதோட ஜம்ப் பண்ணி அந்த யானையில் உட்காந்துருக்கணும், அடிக்குது பாருங்க, ஒரு அடி டமால்னு. அப்போதான் தெரிஞ்சு, டே இதுதான்டா சிங்கம். அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கு. குழப்பமானதை பேசாதீங்கன்றேன், தெளிவானதை பேசாம விட்டுறாதீங்க. உலகமானது மரணத்தை கொடுத்தது, பாவம் மரணத்தை கொடுத்தது. ஆனால் மதம் மரணத்தை நல்லது என்று சொன்னது.
2 பேர்ல ரொம்ப கெட்டவன்? மதம். மரணம். நான் கொடுத்த ஃபியூனரல் சர்வீஸில் பெஸ்ட்டு மெசேஜஸ் நான் கொடுக்க போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஃபியூனரல் சர்வீஸ் எப்போ மதத்தில், அப்போ அதெல்லாம் ராங்கா அப்படின்னா தட் இஸ் கன்சோலிங் மெசேஜ், ஆனால் தட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் மெசேஜ். நான் 23 வருஷம் கொடுத்த எந்த செய்தியும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பைபிள் சொல்லுது அவைகள் எதுவும் மனிதனை பூரணமாக்குவது இல்லை. That is imperfect, that is not wrong messages. But the new covenant, it perfects us. Amen. Hallelujah. எவ்வளோ மெசேஜஸ் அதெல்லாம் நான் யோசித்திருக்கிறேன். அந்த நேரத்தை அவர்களுக்கு எவ்வளோ ஆறுதல் இது கொடுத்திருக்கிறது. ஆனால் அது வெள்ளைக்காரன் ஆட்சியின் கீழாக நீங்கள் நல்ல ஒரு நிலைமையில் வாழ்கிறது மாதிரி வெள்ளைக்காரன் ஆட்சி இருக்குது. அதில் நீங்கள் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது வெள்ளைக்காரனையே வெளியேற்றி நாட்டை தேவனுக்கு, இந்திய நாட்டை இந்தியாவிற்கு சொந்தமாக்குவதற்காக ஏற்படுகிற போராட்டத்தை போன்ற ஒரு விஷயம். கிங்டம் சேஞ்சஸ். பூமியின் அஸ்திவாரங்கள் அதிர்ந்தது, கல்லறைகள் திறவுண்டது. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்போ கல்லறை திறக்குதோ, கல்லறை திறக்கிற பற்றி பேச ஆரம்பிக்கிறானோ, அப்போ தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் எர்த்து உடையுது. ஃபவுண்டேஷன் ஆஃப் எர்த்துனா என்ன? த சிஸ்டம் ஆஃப் டெவில்ஸ் கிங்டம் பிரேக் ஆகி காட்ஸ் கிங்டம் உள்ளே என்ட்ராது. ஸோ மரணத்தை எதிரியாகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலரில் 10 வெக்காபுலரி நம்ம எடுத்து பார்த்தோம், வேர்ட் ஆஃப் காடு. அதில் ஃபஸ்ட்டு அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள். ஸோ சபையானது இனி மரணத்துக்குள்ளே போகிற நாள் அல்ல, இது இனி எடுத்து கொள்ளப்படுகிற நாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கேட்கணும். எஸ் எஸ் எஸ். புரிய மாட்டேன்து, மைண்ட் ஏற்றுக்க மாட்டேன்து, தப்பே இல்லை. இது வரைக்கும் வேறு எதோ பேசியிருக்காங்கல்ல, அது எல்லாம் என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இப்போ 2 ஜெனரேஷன் சங்கமமாகிற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. ஒரு ஜென்ரேஷன் மரணம் நல்லதுன்றான் நம்ம முன்னோர்கள் எல்லாம், இந்த ஜென்ரேஷன் மரணம் எதிரின்றான். அவன் சொல்லலை, பைபிள் சொல்கிறத அவன் எடுத்து பேசுகிறான். இது 2 சங்கமமாகிற இடத்துல இருக்கிறனால 2யுமே நீங்கள் கேட்பீங்க. இன்னும் 10 வருஷம்தான், இன்னும் 10 வருஷம். இனி மரணம் நல்லதுன்ற செய்தி நீ தேடி பார்த்தாலும் செய்தியே இருக்காதுன்ற நான். பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ் was a wonderful man of God. He's a powerful prophet. அவர் மரித்தபோது வந்த செய்தியெல்லாம் கம் பேக் பாஸ்டர், இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வரும்படி இப்படி வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சார், ஜஸ்ட் 5 years பேக், இப்படிலாம் காதில் நீங்கள் கேட்கவே முடியாது. எங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம், கர்த்தருக்குள்ளவர் சமாதானமாக, இப்படி தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தா நான் சொல்லுவேன்ல, என்கிட்ட சொன்னார்ல காடு, நீ பேசிக்கிட்டே இரு, இவங்க மனசு மட்டும் இல்லை ஆவி மண்டலமும் டெலிவரன்ஸுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு. எனக்கு முன்னாடி பேசினவர்களுக்கும் அந்த கணத்தை கொடுக்குறேன், மரியாதையை கொடுக்குறேன். இவர்கள் எல்லோரும் பேச ஆரம்பித்ததன் விளைவு, அதன் தொடர்ச்சியை நானும் வரேன். அதன் விளைவு இன்னைக்கு கல்ச்சரே மாறுது, கல்ச்சரே மாறுது. ஃபியூனரல் சர்வீஸே வேற மாதிரி உள்ள இறங்குது. இவ்வளவு நடந்துருச்சுல. என் வாழ்க்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கை சார். நான் ப்ராஸ்பரிட்டி பேசியிருக்கேன் சார். நான் ப்ராஸ்பரிட்டி பேசும்போது என் கையில் 10 ரூபா இல்லாமல் இருந்திருக்கேன் சார். வெறும் 1100 ரூபாய் கட்ட முடியாமல் என்னுடைய 2 வீலரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன். அப்போ அந்த கஷ்டத்துலையும் நான் ப்ராஸ்பரிட்டி பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? ப்ராஸ்பரிட்டி பேசுகிறேன். ஐயோ இப்படி நடந்து போச்சே அப்படின்னு நிப்பாட்டினேன்னா, நிப்பாட்டணும்
அதுதான் அவன் எதிர்பார்க்கறது. ஆனால் அதுக்கப்புறம் என் செய்தியோட வேகம் கூடுது. விடாம பேசுறேன், திரும்பி பார்க்குறேன். 2 வீலர் வாங்குறதுக்கு இல்லை, ஷோரூம் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. டாட்டா சொன்ன மாதிரி BMW வாங்க எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்டாங்களாம். யார்கிட்ட கேட்டீங்க? ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் சொன்னாராம், என் சம்பாத்தியத்தில் BMW வாங்கணும்னா 3 வருஷம் ஆகும் அப்படின்னாராம். டாக்டர்கிட்ட கேட்டிருக்கான். டாக்டர் சொன்னாப்ல 2 வருஷம் ஆகும், ஐடி ஃபீல்டில் இருக்கவன் 2 வருஷம் ஆகுன்ட்ருக்கான். டாட்டாட்ட கேட்டிருக்கான், ரத்தன் டாட்டாட்ட எத்தனை வருஷம் ஆகணும்? எப்படியும் ஒரு 10-12 வருஷம் ஆகாது அப்படின்ட்டுருக்கான். என்ன சார் அவங்களே 2 வருஷத்தில் வாங்குறேன்றான் BMW, நீங்கள் 10 வருஷம்ன்றீங்க? ஆமாம், BMW கம்பெனி கொஞ்சம் பெரிய கம்பெனி தானே அப்படின்னா. நம்ம அங்கே இருக்கிறோம் சார். அப்போ அன்னைக்கு நடக்கலை, நம்மளை சுற்றி பணப்பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் நாம் தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை பேசினோம். எது இருந்ததோ அதை பேசவில்லை, எது வேண்டுமோ அதை பேசினோம். இருள் இருந்தது, தேவன் இருளை பேசவில்லை. நீ மரணத்தை பேசுகிற, நாங்களுக்கும் மரணம் தான் இருக்குது. நீ மரணம் இருக்குது மரணத்தை பேசுகிற, நாங்கள் மரணம் இருக்கு ஜீவனை பேசுகிறோம்.